ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆய்ப்பாடியாகவும் அங்கு வசிப்பவர்களை கோகுலவாசிகளாகவும் கற்பனை செய்து கொண்டு நம் கோதை ஆண்டாள் கடைபிடித்த நோன்பு பாவை நோன்பு. ஆண்டாளின் சங்கத்தமிழ் மாலையை தினமும் உங்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு எளிய முயற்சி இது. திருப்பாவை 1 மார்கழி திங்கள். பொதுவாக நமக்கு ஒரு பரிசு கிடைத்தால் அல்லது ஒரு நன்மை ஏற்பட்டால் அந்த தருணத்தை நினைவு கூறுவது போல கண்ணனை அடைய அவன் திருவடி கழலை பெற ஆண்டாள் நோக்கும் இந்த பாவை நோன்பு துவங்கும் நல்ல நாளையும் நேரத்தையும் மனதில் கொண்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா என்று அப்படி முழு நிலவும் கூடிய ஒரு நல்ல நாளில் இந்த திருப்பாவை நோன்பை நோக்கிறார். நோன்பு நோக்க தூய்மையாக இருக்க குளிக்க வேண்டும் என்றாலும் இங்கு நீராடல் என்பது கண்ணனுடன் இரண்டர கலத்தல். ஸ்ரீமன் நாராயணனை தடாகமாகவும் நாம் அவனை அடைவதை ஜீவாத்மா பரமாத்மாவை சேர்வதை தடாகத்தில் நாம் சேர்வது போல் என்றும் பெரியவர்கள் சொல்லுவார்கள். தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் என்று நம்மாழ்வார் சொல்வது போல் இங்கு நீராடல் கண்ணனோடு கலப்பது. அவ்வாறு கிருஷ்ணானுபவம் பெற விருப்பம் உள்ளவர்களை போதுவீர் போதுமினோன் என்று அழைக்கிறார். பற்றுக பற்றற்றான் பற்றினை என்பது போல் இறைவனை அடைய ஆசையை தவிர வேறு ஒன்றும் தேவையில்லை. ஆகையால் விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் வாரீர் என்று அந்த அழகிய ஆய்ப்பாடி பெண்களை அழைக்கிறார். ஆய்ப்பாடி செல்வச் செழிப்புடன் விளங்குகிறது. அங்கு கண்ணபிரான் இருப்பதால் செல்வம் மிகுதியாக இருக்கிறது. அங்கு அனைவரும் கண்ணனை கண்டு பேசி விளையாடி மகிழ்ந்து இருப்பதால் அவர்கள் அனைவரும் செல்வத்திலும் மகிழ்ச்சியிலும் அவனை பிரதிபலிக்கிறார்கள். ஆகையால் செல்வச் சிறுமீன்கள். இவன் யார் தெரியுமா? நந்தகோபனுடைய செல்ல குமாரன். தாயார் யசோதையுடன் குறும்புகள் செய்யும் இளம் சிங்கம். அந்த கார்மேனி செங்கண் உடையவன் தன்னுடைய பக்தர்களுக்கு அடியவர்களுக்கு குளிர்ந்த தன்மதியை போன்றவன். பக்தர்களுக்கு இடையூறு செய்பவர்களுக்கு கதிர் போன்று சுடுபவன். அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான். வாருங்கள், ஊரார் மெச்ச அவன் தாழ்பணிவோம் என்று ஆண்டாள் அழைக்கிறார். நாமும் இந்த இருள் நீங்கி நலம் திகழ நாராயணன் திருவடி தொழுவோம். மார்கழி திங்கள்.